அத்தஹியாத்தை பொறுத்தவரை பல அறிவிப்புகள் வந்து சஹியான ரிவாயத்தில் நிறைய இருக்குது. அதுல நான் 5 மட்டும் ஆதாரத்தின் அடிப்படையில் 5 அறிவிப்புகளை தெரிவு செஞ்சு எடுத்திருக்கேன். அதுல ஒன்று பாருங்க, முதலாவது இருக்கக்கூடியது அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து, ஓதுங்க என்னோட சேர்ந்து, வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்படி ஓதுறவங்க சும்மா வசத்தக்கூடாது. மாஷா அல்லாஹ் ஹைர். சில பொழுது பின்னால் உள்ள அறிவிப்பை நான் வாசிச்ச பிறகு மாறலாம். நான் இதை ஓதையில சின்ன மாற்றம் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கலாம். சரி, இப்ப போய் பார்த்துருவோம். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்துன்னு ஓதுறவங்க உண்டு. அத்தஹியாத் முபாரகாத் என்ற வார்த்தை ரைட் ஹைர் வரட்டும் வரும் ஃபினிக் இன்ஷாஅல்லாஹ். ரைட், இப்போ அத்தஹியாத் கருத்து நாங்க பார்த்துருவோம். அத்தஹியாத் எல்லா விதமான கண்ணியங்களும், எல்லா கண்ணியங்களும், ஸலவாத் தொழுகைகளும், தய்யிபாத் நல்லறங்களும் அல்லாஹ்வுக்கே உரியன, அல்லாஹ்வுக்கே உரியன. நபியே, உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வின் அருளும் பாக்கியங்களும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹ் வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன். எங்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன். இது ஒரு முஃமின்களுக்கு நாங்க செய்யற பிரார்த்தனை தான். இப்ப யாராவது ஒரு ஆள் சொல்ல, எனக்கு துவா செஞ்சீங்களாண்டா, நான் உங்களுக்கு துவா செய்யறேன் பாய். அப்ப நம்ம சில பொழுது நம்ம துவா செய்யலையே, பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையில அது பொய் அல்ல. ஏன்னா நம்ம தொழுகையில அவங்களுக்கு துவா செய்யறோம். நாங்க செலவாத்து சொல்லணும் என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிரு, மன்னிப்பு கேட்கிற மாதிரி தான். அதுதான் அல்லாஹ்வோட சலாம் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்டவங்க. அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாருக்கும் சலாம் உண்டாகட்டும், எங்களுக்கும் உண்டாகட்டும், உங்களுக்கும் உண்டாகட்டும். அப்ப நாங்க எல்லாரும் கேட்கிறோம், நிர்பந்தமா துவா கேட்கிறோம். அதனால கேட்கிற எல்லாருக்கும் அஸ்ஸலாம் உங்களுக்கு துவா செய்யணும்னு சொல்லிடாதீங்க. துவா செய்யணும், துவா செய்யுங்க. துவா செய்ய சொன்னா யாராவது எப்படி துவா செய்யணும்? அவங்களுக்கு ஃபீமா ரஸக்த மாஷா அல்லாஹ் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இது சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத். நிறைய பேர் இதை சாப்பிட்டு ஓதுவாங்க. அதற்கு சொல்லப்பட்ட துவா இல்லை. நிறைய துவா முஸ்லிம் அந்த இது புத்தகங்கள் எல்லாத்துலையும் அப்படித்தான் இருக்கு. அது வேற ரிவாயத். நான் புறம் சில விளங்கப்படுத்துறேன், விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அது நான் அதிகமான மக்கள் மாஷா அல்லாஹ் அதை ஓதுறாங்க. இப்ப அது நான் இதுக்கு முன்னுக்கு நான் அப்படி பார்க்கல. சாப்பாடு அப்துல்லா புஸ்ர் அலியான ரிவாயத் முஸ்லிம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டுக்கு போறாங்க, சாப்பிட்டு வார நேரம், வெளியே வார நேரம் துவா கேளுங்கன்னு சொன்ன கூட துவா கேட்கறாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு கேட்கறாங்க, ரசூல் அப்பவே கேட்டிப்பாங்க. அவ்வளவுதான் அவங்க சொல்றது. அப்ப சாப்பிட்டு முடிஞ்ச ஒரு துவாவை ஆக்கிட்டாங்க. அப்படி இல்லை, யாராவது துவா செய்யுங்கன்னா அந்த துவா ஒதுங்கி தான் சொன்னா, அல்லாஹ் பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். மாஷா அல்லாஹ். நிறைய நீங்க பாத்தீங்க துவாக்கள், அது இதில் நிறைய மௌலைமார்கள் கூட எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. விருந்தினர்களுக்கு ஓதுவாண்டா, அது அப்படி சுருக்கக்கூடாது. விருந்தினர்களுக்கும் ஓதலாம், பிரச்சனை இல்லை. அதான் எல்லாருக்கும் அது ஓதலாம். துவா கேளுங்கண்டா இதை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப வஅலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன், எல்லா அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களுக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லாரும் தெரிஞ்சதுதான். அல்லாஹ் அதாவது வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேற நாயன் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியானும் திருத்தூதரும் என்று நான் உறுதிமொழி கூறுகிறேன். இது புகாரியினுடைய 665வது செய்தி, முஸ்லிமினுடைய 402வது நபிமொழி செய்தி. இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ரிவாயத். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு. இது புகாரிலே முஸ்லிமிலே வருது. இதுல பாருங்க, அடுத்தது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. இப்னு அப்பாஸ். இப்ப நீங்க இந்த கருத்தை நீங்க பார்த்துட்டீங்க. இதே கருத்துல வரக்கூடிய அறிவிப்புகள் தான், கூட உள்ள வார்த்தைக்கு மட்டும் நான் கருத்து சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை பாருங்க. அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இதான் ஷாஃபி மذஹப்ல ஓதுவாங்க. மதரசாக்களே தான் படிச்சு கொடுக்குறாங்க. அந்த இதுல முபாரகாத்துன்னு வருது. எல்லா பரக்கத்துகளும், எல்லா அருட்பேறுகளும்,
தபாரகஸ்மு ரப்பிக் தபாரகல்லதி பியதிஹில் முல்க். அல்லாஹ் பரக்கத்துக்குரியவன். அதுதான் நாங்க சொல்றோம். எல்லா அருட்பெருகளும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அடுத்தது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரிவாயத். அங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். வேலை வித்தியாசத்தை நீங்க கவனிச்சிப்பீங்க. அங்க அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இங்க அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இது முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் 403வது செய்தி.